பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். என்னம்மா நீ சொல்கிற? ஆமாம், எனக்குன்னு என்னுடைய லைஃப்பை சுற்றி நல்லவங்க எனக்காக இருக்காங்க. ஒருத்தர் எனக்கு கெடுதல் நெடுச்சல 10 பேர் பழனிசாமி சார் மாதிரி, செல்வி மாதிரி, இத்தனை பேர் எனக்காக நல்லவங்க மாதிரி இருக்காங்க. அவரை நான் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்குறேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் எனக்காக உதவி பண்ணுறது, இது எல்லாமே அவரை ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்றாங்க. அப்போ இப்போ வரைக்கும் பழனிசாமியை நீ ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறியா? ஆமாம், உங்களுடைய ஆசைப்படி பழனிசாமி சாருக்கு ஏற்ற ஒரு பொண்ணை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பேம்மா. நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டெல்லாம் பேசுகிறாங்க. உடனே பழனிசாமியோட அம்மா மனசில் நினைக்கிறாங்க, உன்னதான் என்னுடைய பையனுக்காக பேசலாம் நான் பாக்கியம் இப்படி பிளான் பண்ணியிருக்காளே, இவகிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பழனிசாமியோட அம்மா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே பாக்கியா பதறி போகிறாங்க. அம்மா என்னமாச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே பழனிசாமிக்கு கால் பண்ணுறாங்க. பழனிசாமியும் அந்த கோவிலுக்கு வந்துடுறாங்க. கோவிலுக்கு நம்ம பாக்கியா கிட்ட கேட்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. நானும் திடீர்னு அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போ பழனிசாமி எப்படி அவங்களுடைய அம்மாவை காப்பாற்ற போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.